அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தமிழ் ஆன்மீக வரலாற்றில் தனித்துவமான இடத்தை பெற்றது வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை. இந்த சபை 1872 ஆண்டு கடலூர் மாவட்டம் வடலூரில் நிறுவப்பட்டது. மனித குலம் முழுவதும் கருணை, சமத்துவம், ஞானம் ஆகியவற்றின் வழி ஒன்றுபட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் வள்ளற் பெருமான் சத்திய ஞான சபையை உருவாக்கினார். சத்திய ஞான சபையின் மைய கருத்து அருட்பெருஞ்சோதி. இங்கு உருவம், சிலை, மத சின்னங்கள் எதுவும் இல்லை. ஒளியே இறைவன் என்ற உண்மையை எடுத்துரைக்கும் வகையில் சபையின் உள்ளே 7 திரைகள் மற்றும் நடுவில் எப்போதும் ஒளிரும் தீபம் அமைக்கப்பட்டுள்ளது. இது அறியாமையிலிருந்து அறிவு, இருளிலிருந்து ஒளி நோக்கி மனிதன் பயணிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. இந்த சபையில் சாதி, மத, இன வேறுபாடுகள் எதுவும் இல்லை. யார் வேண்டுமானாலும் வந்து அருட்பெருஞ்சோதியை வழிபடலாம். கோயில் வழிபாட்டை விட மனித நேயத்தையும் ஜீவ காருண்யத்தையும் உயர்த்தி பிடித்த வள்ளலார் உண்மையான இறை வழிபாடு என்பது உயிர்களுக்கு இரக்கம் காட்டுவதே என்று வலியுறுத்தினார். சத்திய ஞான சபையுடன் இணைந்தே வள்ளலார் சத்திய ஞான தருமசாலை நிறுவினார். பசியை நீக்குவது பெரிய தவம் என்ற கொள்கையின் அடிப்படையில் இன்றும் அங்கு அனைவருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. இது வள்ளலாரின் ஆன்மீகம் நடைமுறை வாழ்க்கையோடு இணைந்தது என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாகும்.